இவை டைரிஸ் நேயர்களுக்கு வணக்கம். உலகத்திலே மிகப்பெரிய சுமை இது தெரியுங்களா? கடந்த காலம். இந்த கடந்த காலன்ற சுமையை நம்ம சுமந்துட்டுருக்கனே தெரியாமலே பல பேர் அதை சுமந்துட்டுருக்கோம். எப்போதுமே நமக்கு ஒரு சிலர் நினச்சா அவங்க நமக்கு செஞ்ச விஷயங்களை, துரோகங்களை, பாவங்களை நினச்சா நமக்கு அவ்வளோ கோபமாக வரும். அதை தாண்டி அவங்க மேலே இன்னமும் அவங்கள பற்றி பேசினாலே மனசு படபடன்னு இருக்கும். அவ்வளோ ஆத்திரம், பிபி ஏறும், ரத்த கொதிப்பு வரும், நரம்பெல்லாம் புடைக்கும். இது ஏன் அப்படின்னா, அவங்க கடந்த காலத்தில் அதை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்க அதை மறந்துருக்கலாம். ஆனால் இன்னும் அவங்கள நினைக்கும் போதெல்லாம் பல நேரங்களில் நமக்கு ரொம்ப பிபி அதிகமாகிறது. காரணம், நம்ம கடந்த காலத்தோட கைதியாகவே இருக்கோம் அப்படின்றலாம். இப்போ இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, இப்போ அவங்க செஞ்சதை மறந்துடணுமா அப்படின்னா, மறக்கிறது நல்லது, மன்னிக்கிறது அதோட ரொம்ப நல்லது. ஆனால் யதார்த்தத்தில் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. மிஸ் பண்ணாமல், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு கிராமத்துலேருந்து ஒரு வியாபாரி என்ன பண்ணுறாரு, பட்டணத்துக்கு வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு வந்திருக்கார். வந்துட்டு ஒரு டாக்ஸியில் அந்த இடத்துக்கு போகணுன்றக்காக டாக்ஸியில் ஏறி உட்காந்துருக்கார். டாக்ஸியும் போயிட்டுருக்கும் பொழுது அந்த டாக்ஸி டிரைவரோட தோளில் தட்டி ஏதோ சொல்ல வராரு அந்த வியாபாரி. டக்குன்னு அவர் தோளில் தட்டின நேரம் தான் திடீர்னு பார்த்தா அந்த டாக்ஸி டிரைவர் பதட்டமாக பதறி வண்டி ஸ்டியரிங் அங்கேயும் ஓட்டி ஒரு வழியாக பிளாட்ஃபார்மில் கார் இடித்து மேலே ஏறி நிற்கிது. நின்ன உடனே அந்த வியாபாரி பதறி பயந்து போய், ஐயோ சாரிங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் தோளில் தொட்டால் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சென்சிட்டிவாக இருக்கும், நீங்கள் ரொம்ப ஷையாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க, ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த டாக்ஸி டிரைவர், இல்லைங்க அப்படிலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ன விஷயம்னா, நான் நேற்று வரைக்கும் நான் அமரர் ஊர்தி ஓட்டிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி அதே சிந்தனையில் இருந்தனால நீங்கள் என்னோடய முதுகை தொட்ட உடனே எங்கள் டெட் பாடி தான் இருந்துச்சு, என்னோடய முதுகை தொட்டுருச்சோன்னு சொல்லி பயந்துட்டேன், அதனால தான் கார் கண்ட்ரோல் இல்லாமல் ஓடிடுச்சு, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டாக்ஸி டிரைவர் நேற்று வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருந்தாரோ அதே கடந்த காலத்தோட கைதியாக தான் அந்த வாழ்க்கை இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காரு. அதனால் பின்னாடி இருக்க ஒரு டக்குன்னு தோலை தொட்ட உடனே காரை நிப்பாட்ட முடியாமல், ஹேண்டில் பண்ண முடியாமல் சர்ன்னு அங்கங்கே மோதி இடித்து நிப்பாட்டி நிறுத்துறார். அப்போது கடந்த காலம் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நம்ம மறந்துடணுமா அப்படின்னு நினைக்க தேவையில்லை. கடந்த காலங்கள் சொல்லிக் கொடுத்த அனுபவ பாடம் எப்பவுமே தேவை. ஆனால் கடந்த காலத்தோட கைதியாக நம்ம இருக்கோமா, அதுலேருந்து அந்த பாஸ்ட்லேருந்து வெளியே வந்துட்டோமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கடந்த காலம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி. ஆனால் அந்த கடலையே நம்ம திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளங்கை கையில் வந்து நிற்கிற சில வாய்ப்புகளை நம்ம நழுவ விட்டுருக்கக்கூடாது. இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு ஜென் துறவிட்ட போய் கேட்டாங்களா, ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன விஷயம் தான் ரொம்ப ரொம்ப அழகானது. என்ன அப்படின்னா, சிறப்பான வாழ்க்கைன்றது ஆரோக்கியமான உடல் நலமும் மோசமான ஞாபக சக்தியும் இருக்கணும் அப்படின்னாராம். இவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த வார்த்தை. கடந்த காலத்தில் நடந்த மகிழ்ச்சியான நினைவுகளை மட்டும் மனசில் சுமந்துக்கிட்டு எதிர்காலத்தை ஒரு சுவாரஸ்யத்தோடு அணுகிறோம் அப்படின்னா வாழ்க்கை நிம்மதியாகவும் இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இவி டைரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் இவி, பை பாய்.